தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆரோக்கியமான ஜீரக சாதம் செய்ய போகிறோம். அது குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மட்டும் போதும், ஆயில் வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நெய்யும் ஆயிலும் கூட கலந்து சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 போல் முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா அதே நெய்யில் 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் லைட்டாக தூள் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு 1/4 ஸ்பூன் அளவு. ரொம்ப மிளகு வேண்டாம், வாயில் கடிப்படியில் ரொம்ப உரப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக லைட்டாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மெல்லிஸாக நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. கண்ணாடி பதம் வர வரையிலும் கலந்த போது ரொம்ப கலர் மாறணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, கீரல் போடலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை நல்லா 2 டைம் கழுவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து லைட்டாக ஒருக்கா கலந்ததுக்கப்புறமா அரிசிக்கு தேவையான அளவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.5 கப் அளவு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு ஒருக்க நல்லா கலந்துக்கலாம். இது நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அது இல்லாமல் குழந்தைங்க சில டைம் நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சில டைம் சாப்பிடாத மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜீரக சாதம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நான் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பட்டாணி லைட்டாக தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கொதி வந்தோடனே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு விசில் வந்தோடனே அடுப்பை 2 நிமிஷம் நல்லா கம்மி பண்ணிடுங்க. ஸ்லோவில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக இறங்கினோடனே லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா மணக்க ஜீரக சாதம் சூப்பராக தயாராகிருச்சு. இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸாகவும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை குழந்தைங்க சில டைம் சாப்பிடாம வயிறு மந்தமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த டைம் நீங்கள் ஜீரக சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே போல் அவங்க வயிறில் இருக்க பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். அடுத்த டைம் நல்லா பசி எடுக்கும், அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது நம்ம நெய்யில் வறுத்து வச்சு முந்திரியை மேலால் சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலையை தூவிட்டு அழகாக பரிமாறினா சூப்பரான ஜீரக சாதம் மணக்க தயாராகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.